கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகனுடைய அம்மாவாக அபிராமி கதாபாத்திரத்தில் நடிச்சுற நடிகையுடைய பயோகிராஃபிக்கும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ உள்ள பார்க்கலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகுடைய அம்மாவா அபிராமி கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய ரியல் நேம் மீரா கிருஷ்ணன். இவங்க பிப்ரவரி 18 1987 கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் இவங்களுடைய படிப்பை முடிச்சிருக்காங்க. மீரா கிருஷ்ணவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்களுக்கு 3 வயசாக இருக்கும்போதே ஸ்கூலில் ஸ்டேஜ் டான்ஸ் ஆடியிருக்காங்க. இவங்களுக்கு டான்ஸில் ரொம்பவே பிடிக்குமா, அதனால் முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்களாங்க. இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஸ்கூல் நடந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடினது மூலயமா தான் இவங்களுக்கு சினிமா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆமாங்க, 2003 மலையாளத்தில் வெளியான மார்க்கம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக மலையாள இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் மீரா கிருஷ்ணன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இவங்க நடித்ததுக்காக கேரளா மாநில அரசு விருது உங்களுக்கு கிடச்சிச்சு. இவங்க நடித்த முதல் திரைப்படமே சூப்பர் ஹிட் ஆனதை எடுத்து மஞ்சு புலர் பெண்குட்டி, பிரேமராஜ்யம் என பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. 2004 கூடும் தேதியுமே அப்படிங்கிற சீரியல் மூலமாக மலையாள இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லா சேனல்களையும் எல்லா சீரியலும் நடிச்சிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையை சேர்ந்த ஹோலியோகிராஃபர் கிருஷ்ணன் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு சென்னையில் செட்டிலான மீரா கிருஷ்ணன் அவர்கள் நடிப்பிலிருந்து விலகி இருந்தாங்க. தன் கணவரின் உதவியோடு 2012 பிரபல தொலைக்காட்சியான பொக்கிசம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. பொக்கிசம் சீரியலில் கண்மணி அப்படிங்கிற கதாபாத்திரம் வச்சுருந்தாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் இவங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ் சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்க. நாயகி சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த சீரியலில் ஹீரோங்களுடைய அம்மாவா வசந்தி கதாபாத்திரத்தில் ரொம்பவே யதார்த்தமாக வெளிப்படுத்திருந்தாங்க. இந்த சீரியல் நடித்தது மூலமாக மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் இவங்க நடித்ததுக்காக சிறந்த அம்மாவுக்கான சன் குடும்ப விருதுகளும் இவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு வந்தாள் ஸ்ரீதேவி, அருந்ததி, அன்புடன் குசி, மாரி, ரெட்டை ரோஜாக்கள், சிட்டி 2, தமிழும் சரஸ்வதி என பல சீரியலில் அடுத்தடுத்து நடிச்சு வந்தாங்க. ஒரே நேரத்தில் 3 சீரியல் நடித்த ஒரே நடிகை மீரா கிருஷ்ணன் அவங்க தான். இவங்க சின்ன திரையில் பல சேனல்களில் பல சீரியல் நடிச்சதுனால பல அவார்டுகளும் வாங்கியிருக்காங்க. சின்ன திரையில் பல சீரியலில் சூப்பரான அம்மாவாக, செம்மையான ஒய்ஃபாக, பிரபலமான வில்லியாக நடித்து கலக்கிட்டு வர்றாங்க. இவங்க பல விளம்பரங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வயசு இப்போ 38 தாங்க ஆகுது. ஆனால் தன் வயதுள்ள ஹீரோக்களுக்கு அம்மாவே நடிச்சிருக்காங்க. அதிலும் தமிழும் சரஸ்வதி சீரியலில் தீபக் அவர்கள் இவங்களோட வயசு அதிகமானவர். அவருக்கே அம்மாவாக கோதா கதாபாத்திரத்தில் மீரா கிருஷ்ணன் அவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வெள்ளித்திரையில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அக்காவாவது அம்மாவது நடிக்கிறது ஆசையாங்க. இவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் நீங்கள் இப்போ கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்துக்கிட்டீங்களா? கார்த்திகை தீபம் சீரியலில் அபிராமி கதாபாத்திரத்தில் மீரா கிருஷ்ணன் அவர்கள் எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2.2.0 சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.